வணக்கம் நண்பர்களே, 12 இன்ச்சு 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ் தாங்க ஆர்டர். இதுக்கான சப்வூஃபர் கஸ்டமர் சைடு தான் நம்மளுக்கு கொரியர்ல கொடுத்து விட்டாங்க. இது ரெடிமேடு சப்வூஃபர். அதனால இதோட அன்பாக்சிங் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். 10 இன்ச்சு 12 இன்ச்சு சப்வூஃபரை வச்சு நிறைய 4th ஆர்டர் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ரெடிமேடு சப்வூஃபரை வச்சு நம்ம இப்போ 4th ஆர்டர் பாக்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடிமேடு சப்வூஃபர்னால மேக்னெட் பெருசா இருக்கும், வெயிட் அதிகமா இருக்குங்கிறதுனால அதோட வெயிட், அதோட மேக்னெட் சைஸ், இதோட டோட்டலா ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1500 வாட்ஸுங்கிற டஸ்ட்டுக்கு போட்டி இருக்கிறாங்க. ஃபோமு, பேப்பர் எல்லாமே ஹெவியா இருக்கு. மெயினா அலுமினிய ஃப்ரேம்ல தான் இந்த சப்வூஃபரை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அலுமினிய ஃப்ரேம்ல ரெடி பண்றதுனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, அந்த மேக்னெட்டோட பவர் அலுமினிய ஃப்ரேமுக்கு வராததுனால இதோட பவர் ரொம்ப நாளைக்கு இருக்கும். சப்வூஃபரோட லைஃப் அதிகமா வரும். இதுல வாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000 வாட்ஸ், 325 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 2 கையால தூக்குனால வெயிட் அதிகமா இருக்கு. இந்த மேக்னெட்டோட அகலம் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிடலாம். ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதோட அகலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 165 mm. 2 மேக்னெட் 12.5 mm 12.5 mm மொத்தம் 25 mm இருக்கு உயரம். கனெக்டிங் போர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா புஷ் டைப் கொண்ட கனெக்டிங் போர்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெடிமேடு சப்வூஃபரோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த 12 இன்ச்சு ரெடிமேடு சப்வூஃபரோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கிலோ 350 கிராம். 4 பாக்ஸ் ஆர்டருக்கு நம்மளே சப்வூஃபர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒன்று கஸ்டமர் கொடுத்த ரெடிமேடு சப்வூஃபர், 2 JPL, ஒரு பைனியர்ல சிங்கிள் வாய்ஸ் காயில். JPL சப்வூஃபர்ல மேட் ஃபினிஷிங்கோட வாட்டர் ப்ரூஃப் MDFல இன்னர்ல சவுண்ட் ப்ரூஃபோட கேட்டிருந்தாங்க. அதுவும் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிற இன்னொரு JPL, ஒரு பைனியர்ல S4 சிங்கிள் வாய்ஸ் காயில் கொண்ட பைனியரும் ஒரு JPLம் இருக்கு. ரொம்ப நாளா கஸ்டமர் சைடு கேட்டுட்டு இருந்தது 4th ஆர்டர் பாக்ஸ் மட்டுமே தான் செய்வீங்களா, எல்போர்ட் பாக்ஸ் செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால இந்த JPL ஒரு சப்வூஃபரும் பைனியருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 2 எல்போர்ட் பாக்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு JPL ஃபிட் பண்ணி பிளைவுட்ல தான் கேட்டிருந்தாங்க. பிளைவுட்ல 12 இன்ச்சு எல்போர்ட் பாக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஹைட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 19 இன்ச்சு, லென்த் 24. இதோட இன்னர் சைஸ் எப்படி செய்யறோம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்றோம். நம்ம செய்யக்கூடிய சப்வூஃபர் பாக்ஸ் எதுவா இருந்தாலும் கனெக்டிங் போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த பாக்ஸுக்கு பேக் சைட்ல கனெக்டிங் போர்ட் வச்சு நம்ம ரெடி பண்றோம். இதே 12 இன்ச்சு இந்த பிளைவுட் பாக்ஸுமே பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்ல பைனியரை செட் பண்ணி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் MDFல இன்னர்ல சவுண்ட் ப்ரூஃப் வச்சு தான் ரெடி பண்றோம். சவுண்ட் ப்ரூஃப் ஒட்டுறதுனால அதுக்கு முன்னாடியே நம்ம கனெக்டிங் போர்ட்ல இருந்து சப்வூஃபர் வரக்கூடிய ஒயரை ஒட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம சவுண்ட் ப்ரூஃபை அட்டாச் பண்ணி தான் அந்த பாக்ஸை நம்ம ஒர்க்கே ஃபினிஷிங் பண்றோம். இதுல பேக் சைடும் பாத்தீங்கன்னா இதுக்கும் கனெக்டிங் போர்ட் வச்சு தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்ம எல் போர்ட்டு சப்வூஃபர் பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.